ஹாய், வெல்கம் டு நேச்சர் வித் மை சேனல். நான் இன்றைக்கி வெஜ் ஃபிஷ் ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாழைக்காயை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை 3ஆக அரிஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நான் வேக வைக்க போகிறேன். இந்த வாழைக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான உப்பு மட்டும்தான் போடுறேன். அதனால தான் கொஞ்சமாக போட்டு வேக வைக்க போகிறேன். இதுக்கு சைட்லேயே மீல் மேக்கர், அதாவது சோயாபீன்ஸ், சில பேர் சோயாபீன்ஸ்னு கூட சொல்லுவாங்க, சில பேர் மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க. இதை 1 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா சூடான தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். இந்த வெஜ் ஃபிஷ் ஃப்ரை செய்யறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸு இந்த மீல் மேக்கர் தான். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை ஊற வச்சதுக்கு அப்புறமும் நம்ம 2 டைம்ஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம வேக வச்சிருக்கிற வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கையும் வாழைக்காயும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுருக்கோம். இதில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வாழைக்காய் வெந்துருச்சு. ஸோ வாழைக்காவை ஃபஸ்ட் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் எடுக்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கேப்பில் நம்மளுடைய மீல் மேக்கரும் நல்லாவே ஊறி வந்துருச்சு. ஸோ அதை நல்லா 2 டைம்ஸ் நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது, நம்ம புழிஞ்சு தான் சேர்க்கணும். நம்ம தேங்காய் பூலாம் திருவினா எப்படி இருக்கும் அதை மாதிரி நான் இந்த மீல் மேக்கரை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட மீல் மேக்கரும் ரெடியாக இருக்குது. நம்ம வாழைக்காயிலும் உருளைக்கிழங்கும் தோல் இருக்கும், அது எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் வேகாமலே எடுத்துட்டிங்கன்னா அதை மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா வராது. ஸோ நல்லா 2 வெந்ததுக்கு அப்புறம் எடுங்க. இது 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து நான் பிசைஞ்சிக்க போகிறேன். அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் இந்த மீல் மேக்கர் சேர்க்கும் பொழுது, நீங்கள் அரைக்கும் பொழுது தண்ணி இல்லாமல் சேருங்க. நல்லா புழிஞ்சிட்டு சேருங்க. அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கணும். இந்த அரிசி மாவும் கடல மாவும் வீட்டிலே அரைச்சி வச்சது. ஸோ அது 2த்தையும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு நம்ம இடியாப்பம்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அரிசி மாவு தான். இப்போ இது கூட மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்க்குறேன். இது கூடவே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் தூள் சேர்க்குறேன். சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, சால்ட் உப்பு தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் வீட்டிலலாம் செஞ்சுனா பத்தவே பத்தாது. நம்ம எவ்வளோ செஞ்சாலுமே சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். அது போல தான் இந்த வெஜ் ஃபிஷ் ஃப்ரையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேவையான எல்லாத்தையுமே போட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஃபிஷ் ஷேப்க்கு கொண்டு வர போகிறோம். சைடில் கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபிஷ் ஷேப் செய்யறதுக்கு தேவைப்படும். ஸோ கொஞ்சமாக அதிலிருந்து மாவு எடுத்துட்டு ஒரு ஃபிஷ் ஷேப்க்கு ரெடி பண்ண போகிறேன். நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதை ஃபிஷ் ஷேப்க்கு கொண்டுட்டு வரணும். 2 பக்கமும் நல்லா தட்டி விட்டு எடுத்தால் ஒரு ஃபிஷ் ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் எல்லா உருண்டைகளையும் எடுத்து ஒரு மீன் ஷேப்க்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன். இதை பார்க்கும்போதே வஞ்சர மீனெல்லாம் பீஸாக கட் பண்ணி மசாலாலாம் போட்டு வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கடல மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி, இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணி இந்த ஃபிஷ் ஃப்ரை மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எண்ணெயில் அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் தோசைக்கல்லை ரெடி பண்ணிக்கிறேன். தோசைக்கல் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு மீனை எடுத்து சென்டரில் வச்சு நல்லா பொரிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் மீனை வச்சது உடனே திருப்பி விடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி விடாதீங்க. மீன் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் அடியில் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பணும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கணும். இப்போ மற்ற எல்லா மீன்களையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு சென்டரில் ஒரு மீனை வச்சுட்டு சுற்றி எல்லா மீனையும் அடுக்கி எடுத்துக்கிறேன். சென்டரில் இருக்கிற மீன் கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறம் எல்லா மீன்களையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். மீனை திருப்பி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இதை போல டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.